ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாளிலே சிந்தனைக்காக நமக்கு தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியின் 18ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனங்கள் வரை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் பாவம் செய்த அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறைத்தும் மனம் ஒருமித்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. என் பெயரின் பொருட்டு எங்கே 2-3 கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களோடு நானும் இருப்பேன் என்கின்றார் நம் ஆண்டவர். இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு 4 விடயங்கள் தரப்படுகின்றன. முதலாவது, ஒரு தவறுகின்ற நபரை எவ்வாறு திருத்துவது அல்லது அவரை ஒப்புரவாக்குவது அல்லது அவரோடு ஒற்றுமையை பேணுவது. 2வது விடயம், ஒரு வல்லமை மிக்க ஆற்றலுள்ள கடவுளுடைய இறைத்தன்மையின் செயல்களில் நாங்களும் பங்காளிகளாக மாற மண்ணுலகில் நாங்கள் கட்டுபவை கட்டப்படும் அல்லது அவிழ்க்கப்படாதவை அவிழ்க்கப்படாது என்று சொல்லப்படுகின்றது. 3வது விடயம், 2 மனமொருமித்து இதை குறித்தாவது இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது தனிச்சபத்தை விட 2 மனங்கள் ஒன்று கூடி அல்லது 2க்கு அதிகமான மனநிலைகள் ஒன்றித்த நிலையில் கேட்கப்படுபவை கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை தரப்படுகின்றது. 4வது, 2-3 அல்லது அதற்கு மேலானோர் மனம் ஒருமித்து ஒன்றாக கூடியிருக்கின்ற பொழுது அங்கே நாங்கள் கேட்பதை மட்டும் எங்களுக்கு தருவதாக அல்லாமல் அதனிலும் மேலாக தாமும் எங்களோடு பிரசன்னமாக இருப்பதாக இயேசு வாக்கு கொடுக்கின்றார், உறுதி தருகின்றார். என்பார்ந்தவர்களை சிறப்பாக இன்றைய நாளிலே ஒரு கரிசனை அக்கறையுள்ள திருத்துதலை பற்றி அல்லது ஒரு ஒப்புரவின் செயல்பாட்டிலே நாங்கள் இறங்குவது பற்றி, அதாவது சமாதான முயற்சி அல்லது எங்கேயாவது குளறுபடிகளிலே அல்லது மனப்பிறழ்வுகளிலே அல்லது வாழ்க்கை முறையற்ற செயல்களிலே சீராக்குதலை ஏற்படுத்துதல் என்கின்ற அந்த உணர்வு எங்களுக்கு நிறைவாக தரப்படுகின்றது.
ஒரு சாதாரண கிறிஸ்தவ கத்தோலிக்க வாழ்வு இறை தந்தைக்கு கீழ்ப்படிதலும் அமைச்சலும் உள்ளவர்களாக இருப்பதோடு நம்முடைய சக மனிதர்களோடு ஒரு ஒற்றுமையின் வாழ்விற்குள் வளர்வதாகும். ஆனால் நாங்கள் அந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வுக்கு முன்னதாக ஒரு மனிதநேயமுள்ள வாழ்வையும் அத்தோடு ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க வாழ்வாயினும் நாங்கள் வாழ்க்கையின் இயல்புகளுக்கேற்ப பிறழ்வுகளை மாற்றங்களை அல்லது பாவ நிலைகளை எமக்குரியதாக்கி கொள்ளுகின்ற பொழுது தவறான பிள்ளையான துன்மாதிரியான அல்லது ஒரு முரண்பாடான வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அந்த தவறை ஒருவர் சுட்டி காட்ட விரும்புகின்ற பொழுது எவர் இந்த முரண்பாடான தவறான ஒரு சீரற்ற அல்லது பாவ நிலையின் வாழ்வுக்குட்பட்டாரோ அவர் தனித்திருக்கின்ற பொழுது இவரும் தனியே சென்று அவரிடத்தில் அதை தன்மையாக எடுத்து சொல்லுவது சால சிறந்தது. அவர் அந்த தவறை ஏற்று மனம் வருந்தி திருந்துகின்ற பொழுது அங்கே நல்ல உறவு ஏற்படும், நல்ல நட்பு ஏற்படும். அவை அந்த திருத்துதல் அல்லது கரிசனை அக்கறையுடன் கூடிய ஒரு ஒப்புரவுக்கான செயல்பாடு நல்ல பலனை கொடுக்கும். அவ்வாறு தனியே சென்று தனித்திருக்கின்ற பொழுது சொல்லுகின்றதை அந்த தவறு செய்தவர் ஏற்றுக்கொள்ள தவறினால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, இருவர் மூவருடைய சாட்சியங்களோடு அல்லது இருவர் மூவருடைய பிரசன்னத்தோடு ஒருவருடைய பிழை சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அந்த பிழையை ஏற்று அவர் திருந்த வேண்டும், இல்லையேல் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும். ஆகவே அப்படியான ஒரு அணுகுமுறையை இயேசு மேற்கொள்ளுமாறு கேட்கின்றார். இரண்டாவது படிமுறையாக இருவர் மூவரை எம்மோடு அழைத்து சென்று தவறு செய்பவரிடத்திலே சொல்லுமாறு கூறுகின்றார். அதையும் அந்த தவறு செய்த நபர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதாவது இசகு பிசகாக அல்லது தவறை ஒத்துக்கொள்ளாமல் மறுப்பு தெரிவிப்பாராயானால் அல்லது தொடர்ச்சியாக தன்னுடைய தவறுகளிலே வாழ்ந்து கொண்டே இருப்பாரானால் திருச்சபையிடம் அல்லது உரிய அதிகாரிகளிடம் முறையிடுமாறு இயேசு மூன்றாவது படிமுறையை சொல்லித் தருகின்றார். ஆனால் இந்த தவறு செய்தவர் அந்த திருச்சபையின் அதிகாரிகளுக்கோ அல்லது ஏனைய அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமல் அமைச்சல் இல்லாமல் அவர்களுடைய சொல்லை கேளாமல் தன்னுடைய தவறிலே தொடர்ந்து கொண்டே இருப்பாரானால் அந்த மனிதர் உங்களுக்கு அந்நியராகவும் புற இனத்தவராகவும் இருக்கட்டும். அவரோடு நீங்கள் சகவாசம் வைத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வதே நல்லதென்கின்ற தொனிப்பட இயேசு இன்றைய நாலாவது படிமுறையை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எத்தகைய ஒரு சக சகோதரனை சக சகோதரியை திருத்துகின்ற மனப்பக்குவத்தில் இருக்கின்றோம். ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அதை நாங்கள் பறை தட்டி அல்லது மற்றவர்கள் மத்தியிலே அதை எடுத்து சொல்லி அவர்களுடைய பெயரை அல்லது அவருடைய ஆளுமையை அல்லது அவர்களுடைய உளவியல் ரீதியான ஒரு தாழ்ச்சியை அல்லது அவர்களுடைய ஒரு பழக்க வழக்கங்களின் ஒழுக்கத்துக்குரிய ஒரு மோரல் வாழ்விற்குரிய பண்புகளிலே நாங்கள் அவர்களுக்கு ஒரு தலைக்குனிவை கொண்டு வருகின்ற செயற்பாடுகளிலே குற்றவாளியை நாங்கள் குற்றவாளி என்று பகிரங்கப்படுத்துவதில் ஈடுபடுகின்றோமா அல்லது அவர் தனித்திருக்கின்ற பொழுது ஒரு கரிசனை அக்கறையுடன் கூடிய அந்த திருத்துதலுக்கு முற்படுகின்றோமா? அதை கேட்காதவர்களை நாங்கள் இருவர் மூவரோடு சென்று அதற்குரிய பௌவியத்திலே நன்னயத்திலே ஒரு அன்பு கரிசனையிலே எடுத்து சொல்லுகின்றோமா? அதையும் அவர் தவறுகின்ற பொழுது அவ்வாறு கேட்காத பொழுது நாங்கள் உரிய அதிகாரிகளிடமோ அல்லது திருச்சபையின் பொறுப்பானவர்களிடத்திலோ அவர்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோமா, முறையிடுகின்றோமா? அதுவும் நடக்கப்பெறாத பொழுது நாங்கள் இவ்வாறு இருக்க வேண்டுமென்று இயேசு சொல்லி தந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு அவருடைய செயலை நாங்கள் வெறுத்தாலும் அந்த மனிதர்களுக்கு தவறு செய்தவர்களுக்கு
மனித நேயத்தை காட்டுகின்ற அந்த மனப்பக்குவத்துக்குள் நாங்கள் வளர நாங்கள் மனமொருமித்து செபிக்க வேண்டும். அவருடைய மனமாற்றத்துக்காக அவர்கள் திருச்சபை அதிகாரிகள் முன்னிலையிலும் ஏனைய அதிகாரமுள்ள வல்லமையுள்ள உயர்வு இடங்கள் முன்னிலையிலும் தங்கள் தவறை ஏற்று திருந்த மறுக்கின்ற பொழுது நாங்கள் 2-3 சேர்ந்து அவர்களுக்காக செபிப்பது, மனமொருமித்து அவருடைய மனமாற்றத்துக்காக மன்றாடுவது சால சிறந்தது. அதனிலும் மேலாக நாங்கள் அத்தகைய ஒரு மனநிலையோடு ஒரே மனத்தோராய் ஒன்று போடுகின்ற பொழுது எங்களுடைய வேண்டுதல்கள் மட்டும் சாய்க்கப்படும் என்பதை விட அதனிலும் மேலாக தாமும் எம்மோடு பிரசன்னமாக எம்மோடு உடனிருப்பதாக நம்ம ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நல்ல இறைவனோடு ஒன்றிருக்கின்ற வாய்ப்பை தருகின்றார். அவை இன்றைய நாளிலே இத்தகைய மன உணர்வுகளிலே சிந்தனைகளிலே எங்கள் வாழ்வை எங்களுடைய இன்றைய நாளுக்குரிய செயல்களை நாங்கள் முன்னெடுக்க முயற்சிப்போம். இந்த நாளை பயனுள்ளதாக்கிக் கொள்வோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.